தொழுவோம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். அமைதியாக கவனிக்கிறீங்களா? வேதாமத்திலிருந்து ஒரு வேத பகுதியில் வாசிக்கலாம். நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிப்பீங்களா சிஸ்டர்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை நான் வாசிக்க வைக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை அருமையான சிஸ்டர் தரணி அவர்கள் வந்து வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி. நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தாதான் நான் படிக்கிறது உங்களுக்கு கேட்கும். இங்க நம்ம ஒரு சர்ச்சில் இருக்கிறோம்னா நம்ம சத்தம் இல்லாம ஒரு ஒழுக்கத்தோட இருந்தாதான் அது கடவுளை நீங்க அமைதியா இருந்தாவே அது கடவுளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம அமைதியா இருந்தாவே மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால நம்ம சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம்னா ஒரு பயபக்தியா உட்காருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1-14 வரை. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட்டவென்று அகுஸ்தராயலால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சீரேனே என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதுக்கு வம்சத்தாரும் குடும்பத்தனாயிருக்கும்படியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியாகிய மரியாளுடைய குடிமதிப்பெழுதப்படி கலிலிய நாட்டில் உள்ள நசரேத்தில் உள்ள யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு
பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதிர் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருக்கிறபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையிலிருந்து திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்ல வேத பாடத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நாளிலே உங்கள் மத்தியில இந்த அருமையான கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். ஆக்சுவலாக குளோரிதாஸ் பாஸ்டர் அவர்கள் வருவதா நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க நேற்று நாள். அதனால தான் அவங்க இங்கே ஆராதனை நடத்தலை. இன்னைக்கு அவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனாலும் திடீரென்று சொல்லி சில தவிர்க்க முடியாத காரணத்தினால திடீர் நாங்கள் வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம மத்தியில் அருமையான ஜெய்திஸ் ஐயா அவர்களே அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இருப்பினும் நம்ம மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். எனவே நம்ம மத்தியில் ஏசப்பா இருக்காங்க, அவரை தான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நம்ம கிருபை நடத்துவாராக. உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல், பெத்தேலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, அதுல 2 ஸ்டான்ஸா பாடிட்டு நான் ஐயாவோட கருத்துல கொடுக்குறேன். அவங்க உங்கள் மத்தியில கிறிஸ்துமஸை பற்றி சில நிமிடங்கள் ஆண்டோட வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து முடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலை நிகழ்ச்சிகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லவிருக்கிறோம். நம்ம சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டினிலே கூமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தை படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டினிலே கூமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே கூமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆரார் ஆரி பாலானி தூங்கு தூங்கு பாலானி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கடைசி வரைக்கும் நீங்க அமைதியாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில கூட நம்மத்தில அருமையான ஜெய்திஸ் ஐயா இருக்காங்க. அவர்கள் மத்தியில் சில நிமிடங்கள் ஆண்டோட வசனங்களை சொல்லிவிட்டு ஜெபித்து நிறைவு செய்வார்கள். கரங்களை உற்சாகமாக தட்டி நாம் வரவேற்கலாம். நீங்க அமைதியா இருந்தா தான் பேச முடியும், சீக்கிரம் ப்ரோக்ராம் நடத்த முடியும். நீங்க அமைதியா இல்லைன்னா ப்ரோக்ராம் நடத்துறது இல்லை. சரியா? நீங்க அமைதியா இல்லைன்னா பேச மாட்டேன். நான் சொல்றேன் நீங்க கேட்கணும்னு, நீங்க அமைதியா இருந்தா தான் கேட்க முடியும். நிறைய ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க. எல்லாரும் நல்ல
புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடும். நீங்க சீக்கிரமா உங்க டான்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்? இங்க வந்து ஆடலாம். சரியா? சரி, இந்த நாள்ல கூட இந்த குழந்தை நகர் ஆலயத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைமை போதகர் டாக்டர் குளோரிதாஸ் ஐயா சார்பாகவும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்ப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாகவே அந்த கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்கள் போதகர் சொன்னாங்க, ஒரு 5 நிமிடம் உங்களோட கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா நான் 5 நிமிடம் பேச போறது இல்ல, 50 நிமிஷம் பேச போறேன். சரியா? எல்லாம் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? பயப்படாதீங்க, 5 நிமிஷம் தான். சரியா? சரியா, நீங்க பார்த்த மாதிரி 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். எதுக்காக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? ஏன் இங்கெல்லாம் வந்திருக்கிறோம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம்? எதுக்காக இந்த இடத்துல நல்லா டான்ஸ் எல்லாம் ஆட போறீங்க? இப்போ அழகான இங்க குடிலெல்லாம் வச்சு இயேசுநாதர் பிறந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. நல்ல அலங்கார விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னால ஸ்டார் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. இப்ப இந்த குடிசையில இருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு இங்க போட்டிருக்க டெக்கரேஷன், வெளியே இருக்கிற ஸ்டாரு, இதெல்லாம் குறித்து ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கிறது இயேசுநாதர் பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அப்ப இயேசுநாதர் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு கொண்டாடும் போது அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த குடியில் அதை வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இயேசுநாதருடைய அப்பா இருப்பார், யோசேப்பு, மரியாள், அதே போல மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், இப்படி எல்லாரும் அதுல நீங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா மரியாளுக்கு யோசேப்பு நடுவில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை தான் இயேசுநாதர் அப்படின்னு பார்க்குறோம். அதோடு கூட ஒரு சில மிருகங்கள்லாம் அங்கே இருக்கு, நீங்க பார்க்குறீங்க. இயேசுநாதர் பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல தான் ஏசப்பா பிறந்தார். அப்ப மாட்டு தொழுவத்துல ஏசப்பா பிறந்தனால தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஆடு மாடு இதெல்லாம் வச்சிருக்கிற அந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. அப்போ இயேசுநாதர் இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தாரு, ஏன் அவருடைய பண்டிகை இவ்வளவு சிறப்பா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, தேவதூதன் சகோதரி வாசித்தாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நல்ல செய்தி. இப்ப இங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்காங்க. பூஜா அவங்க அம்மாட்ட கேட்டேன், எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தின்னு சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்ச ஏற்பாடு தான் சொல்லலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்ப சொல்ல மாட்டேன். அந்த நல்ல செய்தி முடிஞ்ச ஏற்பாடு என்ன பூஜா, அப்படிதானே? ஆமா, முடிஞ்ச ஏற்பாடு நல்ல செய்தி, எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஆனா நான் சொல்ல அந்த செய்தி இல்லை, நான் சொல்ல இயேசுநாதர் பிறப்பை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அப்ப இயேசுநாதர் எதுக்கு நல்ல செய்தினா, இந்த உலகத்துல அவர் எல்லா ஜனத்துக்கும், நல்லா கவனிக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் இயேசு அந்த உலகத்துல பிறந்தாருன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க வந்திருக்காங்கன்னா, சந்தோஷம் இல்லாதவங்களும் இருக்கிறனாலதான் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இயேசுநாதர் வந்தார் அப்படின்னு. நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறவங்களை நம்ம போயிட்டு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரும் கேட்க மாட்டோம். உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்து தான் ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப அந்த உடம்பு சரியில்லாதவங்க அவங்கள பார்த்து நம்ம கேட்கும்போது உடனே நம்ம அடுத்து சொல்லுவோம், நீங்க யாரு போய் பாருங்க, டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் இந்த உலகத்துல என்ன வியாதி வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருத்தர் பெத்லகேமில் பிறந்த இயேசப்பா மட்டும்தான். அதனாலதான் எல்லாருக்கும் அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற கஷ்டம், நமக்கு இருக்கிற துன்பம், நமக்கு இருக்கிற வேதனை எல்லாவற்றிலிருந்தும் இயேசப்பா விடுதலை கொடுக்கிறவர். அப்படின்னா நான் வியாதியோட கூட எனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா கொடுப்பார். அப்ப எப்ப வியாதியில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்னா, அந்த இயேசப்பாவை நம்ம நம்பணும், அந்த இயேசப்பாவை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாதான் அவர் நமக்கு கொடுக்கிற சுகத்தை கொடுப்பார். இப்ப நான் புதுசா வந்திருக்கேன், சரியா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு எனக்கு தெரியாது. உங்க போதகர் ஆசிரியர் பாஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் வரேன், அதனால நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இங்க தெரியாதவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுவீங்க,
ஒன்னா பூஜா காட்ட கேட்பீங்க, இங்க இருக்க யாரா இந்த இந்த அம்மாட்ட கேட்பீங்க, பூஜா அவங்க அம்மாட்ட கேட்பீங்க, இந்த பாஸ்டர்ட்ட கேட்பீங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன் கேட்குறீங்க? அவரை பத்தி தெரியாதனால கேட்குறீங்க. அதே போல ஏசப்பா யார் அப்படின்னா, நமக்காக இந்த உலகத்துல எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பிறந்தவர் தான் ஏசப்பா. அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க வந்தான்னா என்னெல்லாம் சந்தோஷம், அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். என்ன சந்தோஷம் அப்படின்னா, உங்க சரீரத்துல வியாதி இருக்கு, அந்த வியாதி குணப்படுத்துவார். இது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொன்னா, வேதாகமம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் இருக்குது. அந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வியாதியில் இருந்தவங்களை எல்லாம் ஒரே நிமிஷத்துல வந்து குணமாக்கி இருக்கிறார். அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏசப்பா பார்த்தாங்க. ஏசப்பா பார்த்து பாவத்தை சொன்னாங்க, நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தார், காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும்படி செய்தார். அதே போல நடக்க முடியாதவங்களை நடக்க செய்தார். ஏன் செத்து போனவங்களை கூட உயிரோடு கூட எழுப்பினார். செத்து போய் 4 நாள் கல்லறையில் வச்சிருந்தவங்களை கூட உயிரோடு கூட எழுப்பினார். முடவனை நடக்க செய்தார். இப்படி நிறைய அற்புதத்தை செய்தார். இப்படி எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்கவுங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு அந்த உலகத்துல பாலகனாக அவதரித்தார், பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார். அப்படி அற்புத அடையாளங்கள் செய்த இயேசுவை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா 3 நாள் தான் பூமிகள் இருந்தாரு. 3ஆம் நாள் மீண்டும் உயிரோடு கூட எழுந்து வந்து விட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்கார் அப்படின்னா, பரலோகம்னு ஒண்ணு இருந்து அந்த பரலோகத்துல இருந்து ஆவியாக நம்ம தலைவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம பாவ கண்களா இருக்கனா நம்மள பார்க்க முடியாது, ஆனா அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறனாலதான் நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த பண்டிகை கொண்டாடி இங்க வந்திருக்கிறோம். அவர் செத்து போயிருந்தா நாம என்ன செய்ய முடியாது, பண்டிகை நம்ம கொண்டாடவே முடியாது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் சுகம், பல, ஜீவன், அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரம், நம்ம போட்டுக்கிற துணி, நம்ம இருக்கிற இருப்பிடம், இந்த அருமையான ஆலயம், அருமையான பாட்டு, டான்ஸ், இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை செய்து கொண்டு வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சில காரியங்களை தான் என்ன செய்றீங்க இங்க பாக்குறீங்க. ரெண்டாவது வெளியே நட்சத்திரம் பாக்குறீங்க. நட்சத்திரம் வானத்துல நிறைய நட்சத்திரம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் விசேஷமான நட்சத்திரமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய வால் ரொம்ப நீளமா இருந்துச்சு. நட்சத்திரத்துல அந்த 5 இது நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த 5ல 1 வந்து ரொம்ப நீளமா இருந்துச்சு. அதுக்கு தான் வால் நட்சத்திரம்னு சொல்லி பேரு. அப்ப இயேசுநாதர் பிறந்தத சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம் தான். அதனாலதான் முன்னால் நிறைய நட்சத்திரம் போட்டிருக்காங்க. இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு அது வரைக்கும் அந்த வால் நட்சத்திரம் போய் இயேசுநாதர் இருந்த இடத்துல போய் அப்படியே நின்றுச்சு. அங்கதான் இயேசுநாதர் பிறந்திருந்தார். அதையே ஞாபகப்படுத்ததான் எல்லா இடத்துல என்ன செய்றாங்க, ஸ்டார் போட்டு இயேசுப்பா பிறந்தார், இயேசுப்பா பிறந்தார் அப்படின்னு சொல்லி இது அடையாளம் செஞ்சுக்கிறாங்க. வெளியே ஸ்டார் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதோட மாத்திரம் இல்ல, இங்க நிறைய லைட் எல்லாம் மின்னிட்டு இருக்கிற பாக்குறீங்க, நிறைய விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, வானத்துல மின்னி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னி கொண்டிருக்கிறது போல என்ன செய்யுது, நிறைய மின் விளக்குகள்லாம் என்ன செய்யுது, மினிச்சு 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 நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வானத்துல ஆண்டவரால் படைக்கப்பட்ட நட்சத்திரங்களை காட்டுவதற்காகத்தான் இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணப்பட்டு இருக்கிறது. சரி, அப்ப இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப எதுக்கு நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, வேதம் சொல்லுது நமக்கு சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணுமா, சங்கீதம் பாடணும், பாட்டு பாடணும். மகிழ்ச்சியா என்ன செய்யணும், நடனம் ஆடணும். நான் சொல்ல, பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப ஏசப்பா பிறந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக்கனால இந்த சந்தோஷத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் டான்ஸ் எல்லாம் ஆடி அதன் மூலமா ஆண்டவருடைய பிறப்பை நம்ம என்ன செய்யணும், சாட்சியாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். சரியா? அதனால இயேசு பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. இங்க வைத்திருப்பதெல்லாம் இயேசு பிறந்த இயேசு, யோசேப்பு, மரியாள், இயேசுப்பா குழந்தை, வயல்ல மேய்த்திருந்த மேய்ப்பர்கள், அங்க வந்த சாஸ்திரிகள், அந்த மாட்டு தொழுமாக்காரங்க இருக்கிற ஆடு மாடு, இது எல்லாம் ஞாபகப்படுத்திருக்காக இங்க அதை வைத்திருக்கிறத பார்க்க முடியும். அதனால
பெத்லகேமில் பிறந்த இயேசப்பாவை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். உள்ளத்துல உண்மையாகவே அவரை ஏற்றுக்கொண்டா அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கட்டாயம் நமக்காக சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க உள்ளத்துல பெத்லகேமில் பிறந்த இயேசு பாலகன் எங்க உள்ளத்திலையும் பிறக்கணும், எங்க வீட்டுல பிறக்கணும், எங்க அப்பா அம்மா உள்ளத்துல பிறக்கணும், எல்லாத்துல பிறக்கணும், அந்த சந்தோஷம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறோமோ நிச்சயமா அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமா கொடுப்பார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. சந்தோஷத்தை கொடுக்க இயேசு அந்த உலகத்துக்கு பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் தான், ஜெபம் பண்ணி முடிச்சா அடுத்தது உங்க புறம் தான், டான்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம், ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கையை கூப்புங்க பார்க்கலாம். அமைதியா இருங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல அமைதியா இருங்க பார்க்கலாம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பான நிகழ்ச்சிக்காக ஆராதனைக்காக மிக்க தோத்திரம். இந்த உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் பாவங்களை நீக்க பாலகனாக அவதரித்தீர். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கு. பல விதமான நோய்களில, பலவீனங்களில, சுகவீனங்களில, பல கஷ்டங்களில, உபத்திரங்களிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தீர். அநேக பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். அதை வேத வசனத்தின் மூலமாக காண்கிறோம். யாரெல்லாம் உம்மை தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் பங்கு கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இன்னும் ஆண்டவரை பாடல் மூலமாக, நடனத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும், இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளை அருமையான பெற்றோர்களுக்காகவும், இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே பங்குள்ளும்படியா வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் ஆண்டுடைய பிரசன்னம் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பான ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இனி பரதநாட்டியம் பண்றதுக்கு எல்லாம் பார்த்தா அவங்ககிட்ட தான் இருக்கு. போனுங்க சரி சரி சரி. ஏய் ஒண்ணு பக்கத்துல உட்காந்துக்கீங்க, தனித்தனியா உட்காராத, பக்கத்துல உட்காந்து பின்னாடி தனியா உட்காந்துக்கோ. பரதநாட்டியம் அங்க போறதா? போ போ, மேலே போ. ஏய் இங்க உட்காருங்கடா, காணாத போயிடாதீங்க, பயமா இருக்கு. உட்காரு உட்காரு. சரி சைலண்ட். நீங்க அமைதியா இருந்தாதான் என்னால வந்து பாட்டு போட முடியும். இங்கெல்லாம் வந்து முக்காவாசி பேரு ப்ரோக்ராம் பார்க்க தான் வந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க யார் யாரு யார் யார் பேசுறீங்க? ஏந்திரிங்க, வந்து ஒரு 5 வசனம் சொல்லிட்டு போ. பேசுறவங்க தாராளமா பேசுங்க, ஒரு 5 வசனம் சொல்லிட்டு போய் பேசுங்க. யார் வசனம் சொல்ல ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க இப்பயே பேசலாம். யார பேச ரெடியா இருக்கீங்க? பேசுறவங்க வாங்க, வசனம் சொல்லிட்டு போங்க. வசனம் சொல்லிட்டு ஜாலியா பேசுங்க. படிக்கணும் பாடணும்னாவே எல்லாத்துக்கும் பயம்தான். அப்ப நம்ம எதுக்கு பேசணும்? சரி, வரவேற்பு சாங் போட்டுடலாம். நான் பார்த்துட்டே இருப்பேன், யார் பேசுறீங்களோ நான் அவங்கள வந்து ஒரு 5 வசனம் சொல்ல சொல்லிடுவேன். இப்போ வரவேற்பு நடனம் போடுறேன்.
தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நானும் அவன் நாமம் துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை காத்துக்கு காய்ச்சல் என்று தூங்கிடுவோம் எப்போதும் தூங்கினால் இந்த பூமி என்னாகும் என்னாகும் இஸ்ரேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லையே அவரின்றி நம்மை காக்க வேறு யாரும் இல்லையே புரியாத எல்லோருக்கும் அடையாளம் காட்டுவார் தன்னை தான் மாற்றிக்கொள்ள வழி தன்னை தந்து என்னை காத்திடுவார் வாழ்வை உயர்த்திடுவார் அன்பை பொழிந்திடும் என் இயேசுவே தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை நிலவுக்கு தெரிய போட்டா என்னாகும் என்னாகும் இரவுக்கே தூக்கம் கெட்டு திண்டாடும் திண்டாடும் தேவனை பாடாவிட்டால் என்னாகும் என்னாகும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பொய்யாகும் பொய்யாகும் அறியாத அன்பருக்கும் கருணை நாம் காட்டுவார் அறிவித்தால் பாவம் தன்னை போக்கிடுவார் என்றும் போற்றிடுவோம் உம்மில் நிலைத்திடுவோம் அன்பின் வடிவான என் தேவனே தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நானும் அவர் நாம துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர சூப்பரா ஆடினாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா இன்னொரு வாட்டி? சரி, இப்ப அடுத்ததாக வந்து தேவனின் மனிதன்.
அல்லேலூயா. பாலகன் இயேசுதம் அன்பினை தந்தார் அல்லேலூயா. காரிருள் சூழ்ந்த கானகத்தில் இவர் பேரொளியாய் வந்தார் அல்லேலூயா. பேரொளியாய் வந்தார் அல்லேலூயா. தேவனின் மைந்தன் பூமியில் வந்தார் அல்லேலூயா. பாலகன் இயேசுதம் அன்பினை தந்தார் அல்லேலூயா. மன்னவன் மண்ணிலே அவதரித்தார். முன்னுரை தீர்க்கமில் நிறைவேறிடவே மன்னவன் மண்ணிலே அவதரித்தார். விண்ணவர் போற்ற மன்னவர் மகிழ விண்ணின் மராஜன் பூமி வந்தார். விண்ணவர் போற்ற மன்னவர் மகிழ விண்ணின் மராஜன் பூமி வந்தார். தரணியே மகிழ தவழுகின்றார். தரணியே மகிழ தவழுகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனின் மைந்தன் பூமியில் வந்தார் அல்லேலூயா. பாலகன் இயேசுதம் அன்பினை தந்தார் அல்லேலூயா. நல்லா சத்தமா தாத்தாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, அடுத்ததாக ஈஸ்ட்ல வேஸ்ட்ல சாங் வந்து உட்கார 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 நீங்களே உட்காரு. மாத்தி சொல்லிட்டு உட்காரு. சின்ன சிறு சொல்லிட்டா பாலநேசு சொல்லிட்டா பாலநேசு பிறந்தார் அந்த சாங். அடுத்ததாக வந்து பாலநேசு பிறந்தாருக்கு வந்து நடனம் ஆடுவாங்க. யார் பேசுறது? பாய்ஸ் பக்கம் தான் பேசுறீங்க. ஒரு 5 வசனம் வந்து சொல்லிட்டு போறீங்களா?
யார் அந்த கடைசியில பேசிட்டு இருக்கிறது? என்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பேசுறீங்கன்னு. ஈஸ்ட்ல வேஸ்ட்ல. சரி, எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நாங்க இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசின அதிகமான ஒரு வார்த்தை என்னன்னா அமைதியா இருங்கன்ற வார்த்தை தான் உங்ககிட்ட அதிகமா நான் பேசியிருக்கேன். சரி, இப்ப அடுத்ததாக வந்து ஈஸ்ட்ல வேஸ்ட்ல அந்த சாங் வந்து ஆடுவாங்க. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆ, ஆ, ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆ, 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 ஆச்சரியமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட. காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது. நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கைகூடி வருது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆ, 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 ஆச்சரியமே. ஹே, காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆ, 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 ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில
ஓடிடுது நிரம்பி ஓடிடுது என்னோட மடியில நன்மைகள் குவிஞ்சிடுது சரிஞ்சிடுது சரிந்து ஓடிடுது லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன் நான் செழித்திடுவேன் செழித்து ஓங்கிடுவேன் ஈஸ்டில வெஸ்டில நார்த்தில சவுத்தில எல்லா திசையிலும் அற்புதங்கள் நடக்குது காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லாம் சத்தமா கிளாப் பண்ணுவோமா? ரொம்ப நல்லா ஆடினாங்க. அடுத்ததாக வந்து பாலனேசு பிறந்தார். வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் ஓஹோ கன்னிமாரி பயிற்றில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார்
சூழ்ந்திருக்க ஞானியரும் பணிகின்றாரோ கன்னிமாரி பயற்றினில் பாலராக வந்து திட்ட வித்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தான் எங்கள் ராஜன் விண்ணோடும் மைந்தன் மண்ணுலகு பாலனாக புல்லணையில் தவழும் அதிசயமே விண்ணோடும் மைந்தன் மண்ணுலகு பாலனாக புல்லணையில் தவழும் அதிசயமே இம்மான வேலனிவர் மறுகுலத்தின் மீட்பறிவர் கர்த்தாதி கர்த்தறிவர் அவர் நாமம் அதிசயமே ஓஹோ கன்னிமாரி பயற்றினில் பாலனாக வந்து திட்ட வித்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் அடுத்ததாக வந்து எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப டான்ஸ் சூப்பரா இருந்தாங்களே, எங்களுக்கு கை தட்டுனீங்களா எல்லாரும்? அடுத்ததாக வந்து கோரியோகிராஃபி இன்னும் மூமில் பாட்டுக்காக வந்து பண்ண போறாங்க. வாங்க. யார் சத்தம் போடுறது? எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல. அங்க எல்லாரும் உட்காந்து கமெண்ட் பண்றதுக்கும் பேசி சிரிக்கிறதுக்கு தான் இருக்கீங்க. உங்களுக்காக வந்து ஒரு வாரம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி ஆடுறாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வந்து ஆடுறாங்க. நீங்க அமைதியா இருந்தா தான் எங்களால பண்ண முடியும். ஷால் வேணாம்னு சொன்னா இல்லையா? நெருங்க வேண்டுமே நேசக்காரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே உயிருக்குள்ள செய்வாடுமே பாவக்கரைகள் போக்குமே உயிருக்குள்ள செய்வாடுமே பாவக்கரைகள் போக்குமே பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும் ஆணி பாய்ந்த கரங்களினால்
நான் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். கண்ணீரோடு பலனற்று நான் உமது சமூகத்தில் நிற்கிறேன். பாவமான வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்தமாய் மாற்றுமே. உலர்ந்த எழும்புகள் அனைத்திலும் உமது பலத்தை ஊற்றுமே. கழுகை போல மீண்டும் எழும்ப எனக்குள் மீண்டும் வாருமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும். ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். வனாந்தீர பாதை போன்ற வாழ்க்கையை நீர் பாருமே. என்னை வெறுத்து உலகம் மறந்து மீண்டும் ஒரு விசை கேட்கிறேன். உலர்ந்த எழும்புகள் அனைத்திலும் உமது பலத்தை ஊற்றுமே. கழுகை போல மீண்டும் எழும்ப எனக்குள் மீண்டும் வாருமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும். ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். உம்மில் இன்னும் உம்மில் நெருங்க வேண்டுமே. நேசக்கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே. உயிருக்குள்ள செய்வாடுமே. பாவக்கரைகள் போக்குமே. உயிருக்குள்ள செய்வாடுமே. பாவக்கரைகள் போக்குமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும். ஆணி பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசை அணைக்கணும். எல்லாம் கிளாப் பண்ணுவோமா? இதுல வந்து என்ன உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து யாராலையும் ரெண்டு விஷயத்து இல்லாம இருக்க முடியாது. ஒண்ணு வந்து பணம், இன்னொன்னு வந்து செல்போன். இங்க இருக்கிறவங்க யாராவது பணமும் சரி செல்போனும் சரி இல்லாம எல்லாரும் இருக்க முடியுமா? யாராலையும் இருக்க முடியாது. நம்ம முதல்ல பாவத்திலேயும் அடிமையா இருக்கிற ஒரே ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த போனுனாலையும் இந்த பணத்தினாலையும் தான் பல குடும்பத்துல பிரச்சனை வருது, சண்டை வருது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேத்துக்கு இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் பிரச்சனை வருது. அதுல இருந்து நம்ம விலகி இருந்தாதான் ஏசப்பா வந்து நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுவாருன்னு இதுல உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. சின்னஞ்சிறு சொல்லிடுறேன். அடுத்தது வந்து எத்தனை ஆயிரம் கிறிஸ்மஸ் தாத்தா நடனம்.
எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்து இத்தரை தோன்றினரே, அவர்கள் அத்தனை பேரிலும் உத்தமர் இயேசுவே சத்தியம் யாரும் இல்லை, உம்மை போல் சத்தியம் யாரும் இல்லை. எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்து இத்தரை தோன்றினரே, அவர்கள் அத்தனை பேரிலும் உத்தமர் இயேசுவே சத்தியம் யாரும் இல்லை, உம்மை போல் சத்தியம் யாரும் இல்லை. எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்து இத்தனை தோன்றினரே, அவர்கள் அத்தனை பேரிலும் உத்தமர் இயேசுவே சத்தியம் யாரும் இல்லை, உம்மை போல் சத்தியம் யாரும் இல்லை. இருளின் ஒளியாம் அருளின் விழியாம் வாழ்வுக்கெல்லாம் வழியாம், இருளின் ஒளியாம் அருளின் விழியாம் வாழ்வுக்கெல்லாம் வழியாம். பாவம் மன்னிப்பாம் ஜீவ சந்திப்பாம் பாரத்தை தீர்ப்பவராம், பாவம் மன்னிப்பாம் ஜீவ சந்திப்பாம் பாரத்தை தீர்ப்பவராம். சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்து இத்தரை தோன்றினரே, அவர்கள் அத்தனை பேரிலும் உத்தமர் இயேசுவே சத்தியம் யாரும் இல்லை, உம்மை போல் சத்தியம் யாரும் இல்லை. வீழ்ந்து கிடந்த பாவ உலகை தூக்கி எடுத்திடவே, வீழ்ந்து கிடந்த பாவ உலகை தூக்கி எடுத்திடவே, சூழ்ந்து கிடக்கும் பாவிகளை பழுதாக்கி நிறுத்திடவே, சூழ்ந்து கிடக்கும் பாவிகளை பழுதாக்கி நிறுத்திடவே. சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கொஞ்சம் கிளாப் பண்ணலாமா? அடுத்ததாக வந்து நட்ட நடு ராத்திரியிலே.
Britannia bourbon biscuit. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரு மாட்டு கொட்டகையில் உதித்தாரு நம்ம இயேசு சாமியே. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. சர்வ ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி.
என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. Pizza Hut. ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா சூப்பரா ஆடினாங்க. தம்பி சூப்பரா ஆடின. அவங்களுக்காக நல்லா ஜோரா கிளாப் பண்ணுவோமா? அடுத்ததாக வந்து ஜிங்கிலாலா. ஜிங்கிலாலா முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னஞ்சிறு குடியில அந்த சாங். ஜிங்கிலாலா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாய் ஜூடா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பைபிள் கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Singalala, singalala, Gloria. Jumuru, 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 re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. Jumuru, 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 re. Singalala, singalala, Gloria. Jumuru, 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 re. Singalala, singalala, Gloria. Jumuru, 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 re. Singalala, singalala, Gloria. Jumuru, 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 re.
நடுவுல இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவுல இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலா. அடுத்ததாக சின்னஞ்சிறு குடியில் இருக்கிறவங்க வாங்க.
நல்லா கிளாப் பண்ணுங்க. கடைசியா வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடைசியா வந்து ஒரே ஒரு கேரளா சாங், அதோட வந்து இந்த நிகழ்ச்சி முடியுது. இப்ப வந்தாச்சு மேகி டபுள். സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ തുള്ളി തൂകി മണ്ണിൽ സമ്മാനങ്ങൾ രാജാക്കന്മാർ പാടി ലോകത്തായി വാഴ്ത്തുന്നേ സ്നേഹത്താലെ രാജാതിരാജനേ എന്റെ മാർഗദീപമേ എൻ ജീവധാരയിൽ ചൈതന്യമാകണേ ഉൾക്കൂട്ടിലെ പുൽപ്പായയിൽ കനിവായി വാഴണേ. ഒട്ടാസ് പൂക്കുത്തി കമ്പിത്തിരി മത്താപ്പു റോക്കറ്റ് ചെമ്പൂത്തിരി ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ തുള്ളി തൂകി മണ്ണിൽ நல்லா சத்தமா கிளாப் பண்ணுவோமா? ஹலோ பிரைஸ் லார்ட். அமைதியாக இருந்தால் உங்களுக்கு இப்போ பரிசுகள் வழங்கப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் காத்திருந்து நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்க. இதெல்லாவற்றையும் கர்த்தர் மிகவும் சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவாதி தேவன் சிறப்பாக நடத்தி தந்தாங்க.
நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஏசப்பா நன்றி சொல்லுவோமா? இந்த நாளிலே ஏசப்பா நன்றி சொல்லுவோம். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஹாப்பி கிறிஸ்மஸ் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய பாஸ்டர் குளோரிதாஸ் ஐயா சார்பாக, ஸ்தாபனத்தின் சார்பாக, தலைமை திருச்சபையின் சார்பாக, ஐயா சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் இந்த இடத்துல பொறுப்பாக நடத்தி வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எஸ்தராமா அவங்களுக்காக, ஜோனத்தனுக்காக, அருமையான தரணி அவங்களுக்காக, மற்றும் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தீங்களோ எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டியூஷன் டீச்சர்ஸ் காயத்ரி சிஸ்டர் அவங்களுக்காக, 3 டீச்சர்ஸ் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் பண்ணீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா டியூஷன் சென்டர்லேருந்தும் நல்ல அற்புதமாக நீங்கள் நல்ல டான்ஸ் எல்லாம் நடிச்சிங்க, கோயில் பண்ணீங்க, எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக பண்ணீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 டியூஷன் டீச்சருக்காக நம்ம கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாருக்காக நன்றி சொல்லுவோம். ஓகே, இந்த குழந்தை நகர் டீச்சர், சுண்டக்காப்பட்டி, பூமியம்பட்டி டீச்சர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய அவங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய மூலமாய் அநேக சிறு பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக கல்வி கற்றுக்கு வருவீங்க. எனவே சிறு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்ற இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ஒழுங்கு பண்ண ஜோனத்தானுக்கு நன்றி. ஜோனத்தானுக்கும் கரங்களை தேட்டின வாழ்த்துக்களை தேற்றி கொள்ளலாமா? சரி, மற்ற யாரெல்லாம் இதில் பங்கெடுத்தீங்களோ, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில கூட ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில பரிசுகள் இருக்குது. அது கொடுக்கறதுக்காக நம்ம அருமையான ஜெகதீஷ் ஐயா அவர்களை முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க எஸ்தரமாட்ட, கணவன் இல்லாமல் இருக்கிற ஒரு சில விதவைகளுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டை வந்து நாங்கள் கொடுப்பதற்காக பாஸ்டர் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் எல்லாருமே இங்கே நின்றுங்க. அவங்களோட குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பெரியவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். மற்ற டியூஷன் பிள்ளைகள், சிறு பிள்ளைங்கள்லாம் நீங்கள் உள்ளே நீங்கள் சர்ச்சில் இருங்க. டியூஷன் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காக வேற ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, கொடுத்து விட்டுருக்காங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு டியூஷன் சென்டராக கொடுத்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் டியூஷனில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் யாரும் வெளியில் போக வேண்டாம். பெரியவங்க மாத்திரம் இந்த கிஃப்ட் அந்த விதவைகளாக இருக்கிற அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தோன்னா வாங்கிட்டு எல்லாம் பெரியவங்க வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து நீங்கள் அப்புறம் இருக்கிற இடங்கள் கிளம்பி செல்லலாம். சிறு பிள்ளைகள் மட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கொடுத்துடலாம் பேர் கடைசியில் ஹலோ, தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஐயா அவர்கள் இறுதி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறினதுக்கு அப்புறம் உங்க பேர் வாசிக்கிறவங்க வந்து முன்பாக வந்து வாங்கி செல்லலாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நான் சொல்கிறதுல உங்கள் போதரை எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொகுப்பாளினியாக இருந்து மிக சிறப்பாக அதை கரெக்டாக சரியாக அதைய செய்து இடைவெளி இல்லாமல் யாருக்கும் போர் அடிக்காமல் அதை கரெக்டாக ஏற்பாடு பண்ணி ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை உற்சாகம் தட்டலாமா இல்லையா? அதே போல் யார் பயிற்சி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி பிள்ளை ஆடினதை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அந்த பாப்பா எனக்கு அடையாளம் தெரியல. அந்த பாப்பா ஆடும்போது எனக்கே ஆடலான்னு கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் நான் ஆடலை. ரொம்ப அழகாச்சு. ஒரு குட்டி பாப்பா மிக சூப்பராக இருந்துச்சு. யார் பயிற்சி நீங்களா கொடுத்தீங்க? இல்லை எல்லாரும் நீங்களும் பயிற்சி கொடுத்தீங்க. சரி, 3 டீச்சர்ஸும் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அந்தந்த இடங்கள்லேருந்து ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்துருக்கீங்க. டீச்சர்ஸ்க்கு எல்லாம் அதிகமான வாழ்த்து நான் சொல்கிறேன். மிக அருமையாக செஞ்சுருந்தீங்க. அதே போல் இதில் எல்லா பாடி டான்ஸ் ஆடின எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாருமே மிக அழகாக அருமையாக எல்லாரும் அமைதியாக பார்க்கும்படிக்கு உங்களுடைய நல்ல நாடகம், இந்த டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விஷயம், எல்லாருக்கும் கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? ரைட். இதுக்கெல்லாம் மேலே என்ன தெரியுமா? நீங்கள்லாம் ஆடின டான்ஸை பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்கெல்லாம் பார்க்கலன்னா நம்ம யார் பார்க்க போகிறாங்க இல்லையா?
நல்லா உற்சாகமா சொல்லலாமா? உற்சாகமா கை தட்டலாமா? வந்து எல்லாரும் உற்சாகப்படுத்த எல்லாருக்கும் கை தட்டலாமா? சார் ரைட், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். பார்வையாளராக வந்து அருமையான குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்காக யாரெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழிச்சிங்களோ எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் ஜெர்மனி முடிக்கலாம். கொஞ்சம் அமைதி. நீங்கள் அமைதியாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சிருவேன். பாப்பா கொஞ்சம் பேசாதீங்கம்மா. ஒரே ஒரு ஜெர்மனி முடிச்சா நீங்கள் அப்புறம்லாம் போயிடலாம், ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஒரே நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிக சிறப்பாக இந்த குழந்தை நகர் பகுதியில் நாங்கள் கொண்டாட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கேற்று இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்களுக்கு ஆண்டவரே நடனங்களை கற்றுக் கொடுத்து நல்ல பாடல்களை கற்றுக் கொடுத்து மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை வழிநடத்தின ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக, பயிற்சியாளர்களுக்காக, தொகுப்பாளினிக்காக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிக நேர்த்தியாக மிக அழகாக ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் அவர்களை பயிற்றுவித்து எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய கரங்களும் எல்லாருடைய உள்ளங்களும் பாராட்டும்படிக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நல்ல பாடல்கள், வேத வசனம், நல்லதொரு செய்தி, இவை எல்லாவற்றையும் நாங்கள் கேட்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிறபடி பிள்ளைகளுக்கு வழங்க இருக்கிற ஸ்நாக்ஸுக்காய் ஸ்தோத்திரம். இங்கு பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க இருக்கிற பரிசுகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கு வந்த ஒருவர் கூட வெறுமையாகவோ வெட்கத்தோடு போக வேண்டாம். எல்லாம் மகிழ்ச்சியோடு இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் பிறந்தார் என்ற சந்தோஷத்தோடு எல்லாரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல நீத்தாமே கிருபை செய்யும். மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வழிநடத்தலும் உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதான மகிழ்ச்சியும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பாராக. ஆமென், ஆமென். சரி, தொடர்ந்து பரிசு வழங்குற நிகழ்ச்சி தான். அமைதியாக இருந்து உங்க எல்லாருக்கும் உண்டு. எல்லாம் அமைதி காத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுது நம்ம வந்து விதவைகளுக்காக ஒரு பரிசு வழங்க கொண்டிருக்கிறோம். நான் பேர் வாசிக்க வந்துருங்க லைனா. அழகம்மா, கந்தம்மா செட்டியார், கந்தம்மாள் செட்டியார், ஜெயா செட்டியார், லட்சுமி, லட்சுமி, சந்திரா, சந்திரா வந்தாச்சா? அடுத்த லட்சுமி, இன்னொரு லட்சுமி யாரு? 2 லட்சுமி வந்துட்டீங்களா? கந்தம்மா பொட்டு ஆயா, ஒண்ணாமலை, பொட்டுக்கன்யாயா, ராணி அக்கா, மகேஷ் அக்கா, அப்புறம் லோகம்மா, ஆராயி, கங்கா பெரியம்மா, ஆயா வர சொல்லு,
எஸ்தர் அம்மா வாங்க கடைசியா. போட்டோ எடுக்கணும். போட்டோ அப்படியே கிளம்பிடலாம். வாங்கினீங்க அப்படியே வெளியில போலாம். தரேன் இருங்க. ஒவ்வொன்றா அனுப்புறேன் இருங்க. லாஸ்ட்ல அனுப்பிடலாம். அப்படியே லைனா வெளியே போலாம். முடிஞ்சது உங்களுக்கு செக்ஷன். கிஃப்ட் வாங்குனீங்க அப்படியே வெளியே போயிடலாம். 2 ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து உங்க பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகிறது பொம்மையம்பட்டி.
எல்லாரும் அமைதியாக்குறவங்களுக்கு மட்டும்தான் gift. சத்தம் போடுறவங்க வெளியில போலாம். அமைதியாக்குறவங்களுக்கு தான் gift. இங்க பாரு, எல்லாம் அந்த எழுத்து தெரியற மாதிரி போட்டோ காட்டு. அந்த பரிசு வாங்கினாலும் அப்படியே அங்க காட்டு. அண்ணா போட்டோ எடுக்கிறாங்க. அந்த பேர் முன்னால இருக்கிற மாதிரி. என்ன அங்க பாருங்கம்மா, என்ன பார்க்காதீங்கம்மா, அந்த போட்டோ எடுக்கிறவங்கள பாருங்கம்மா. அங்க பாரு, அங்க பாரு, எல்லாம் சிரிச்ச மாதிரி எல்லாம் முறைக்காதீங்க. ஏங்க இவங்கள டீச்சர் எடுத்தீங்களா? உங்களை எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்க. அடுத்து என்ன ஊருங்க? இந்த பேக் இல்ல. எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் ப்ரைஸு, இல்லைன்னா ப்ரைஸு கிடைக்காது. யாராவது சத்தம் போட்டால் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. சத்தம் போட்டால் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. உங்களுக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். எல்லாம் பேக்கு காட்டுங்கப்பா, முன்னாடி காட்டுங்க. முன்னாடி பை காட்டுப்பா தம்பி. பேசாதப்பா, பேசாத. முன்னாடி கை கட்டுங்கப்பா. பல்லு தெரியணுப்பா, பல்லு தெரிய மாட்டேங்குது. பல்லு காட்டுங்கப்பா. உங்கையா வாங்க வந்து பாருங்க நீங்க. உள்ளார வைடா. உள்ளார வைடா தம்பி, உள்ளார வையே. பேக் வீட்ல போய் பார்க்கணும், இங்க பார்க்க கூடாது தெரியுமா?
ஓடுங்க ஓடுங்க டக்கு 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 டக்குன்னு ஓடுங்க. சுண்டக்காப்பட்டி எல்லாரும் முன்னாடி வாங்க. சுண்டக்காப்பட்டி. சுண்டக்காப்பட்டி ஜூசர் சென்டர்லாம் முன்னாடி வாங்கப்பா. சுண்டக்காப்பட்டி முன்னாடி ஜூசர் சென்டர்லாம் முன்னாடி வாங்க. சுண்டக்காப்பட்டி. சுண்டக்காப்பட்டி ஜூசர் சென்டர்லாம் முன்னாடி வாங்கப்பா.